ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக புதுசா மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி மைக் இல்லாம தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ மைக்கோட வாய்ஸ் கொடுக்கறது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்ன இருந்த வாய்ஸுக்கும் இப்போ கொடுத்துட்டு இருக்க வாய்ஸுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா, இல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை சண்டே அன்னைக்கு காலையில ஒரு 9:30 போல எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா சண்டே அப்படின்னாலே வேலையெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி லேட்டா தான் நடக்குது. ஸோ நேத்தே நாளைக்கு இந்த வேலை இந்த டைமுக்கு நடக்கணும் அப்படின்னு ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டு தான் தூங்கணும். பட் எப்போதும் போல இன்னைக்கு காலையில விடிஞ்சது என்னமோ 9 o'clock தான். வீக் டேஸ்ல எழுந்திருக்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா தான் எந்திரிச்சேன். இருந்தாலும் சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு அலட்சியம் ஆயிருச்சு. லேட்டா எந்திரிச்சு லேட்டாவே வேலை பார்த்துக்கலாம், எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு தான் தூங்குறதுக்கு டைம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற பிளான் எல்லாம் இருக்கு. ஸோ எந்திரிச்சு வந்த கையோட அவசர அவசரமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பெருசா ஒண்ணும் இல்ல, இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். வீடியோட தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க புது வீடு அப்டேட் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வந்து புது வீடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு. சரி, வீட்டு வேலையெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது தெரியல. அதனால இன்னைக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். புது வீட்டுல இப்பதான் வீடு கட்டிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால அங்க வந்து கரண்ட் இருக்காது. ஸோ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா காலை நேரத்துல போகணும், அப்படி இல்லைன்னா ஈவினிங் போறோம் அப்படின்னா 5 மணிக்குள்ள போய் பாக்குற மாதிரி இருக்கும். அதனாலே மேக்சிமம் நாங்க ஈவினிங் கிளம்ப மாட்டோம், மார்னிங்ல தான் கிளம்புவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா வீடெல்லாம் பார்த்துட்டு வரும்போது வெளியிலேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். நம்ம வீட்டுல வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டேல கம்பல்சரி பூரி கிழங்கும் பண்ணிடுவோம். ஏன்னா அது பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கொஞ்சம் 2 வாரமா பண்ண முடியலையே, இன்னைக்காவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பொங்கல் சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாள் அதை வேணா செஞ்சு கொடு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதே பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா லேட்டா எந்திரிச்சதுனால பிளான் எல்லாம் சொதப்பலா போயிருச்சு. பரவாயில்ல, ஒரு 1/2 hour லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கேட்ட மாதிரி பொங்கல் சாம்பாரே செஞ்சிருவோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கிளம்புறதுக்கு லேட் ஆயிடும், அப்புறம் மதியம் ஹோட்டல்லாம் எங்கேயுமே க்ரௌடா இருக்கும், நம்ம வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்னா நீ சிம்பிளா இட்லியும் தேங்காய் சட்னியுமே பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு அதையே பண்ணியாச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நானும் கிளம்பிட்டு பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டு புது வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். இப்போ நம்ம இருக்க வீட்டுல இருந்து நம்ம வாங்கியிருக்க சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். அதுலயும் சண்டே அன்னைக்கு வீக்கெண்ட்ல எல்லாம் போறோம் அப்படின்னா ரொம்பவே டிராபிக் அதிகமா இருக்கும். ஒரு 1/2 hour முன்ன பின்ன ஆயிடும். இப்ப நம்ம வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்றதுனாலதான் இங்க இருந்து அங்கங்க போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதுவே நம்ம பெர்மனண்டா அங்க போயிட்டோம் அப்படின்னா இங்க வரதுக்கான வேலையே இருக்காது. இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு தூரம் இருந்தா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான். நல்ல வெயில் டைம்ல கிளம்புறோம். ஸோ பாப்பாக்காக கொஞ்சமா தண்ணியும் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 12 o'clock 12:30 போல நாங்க கிளம்பியிருந்தோம். நேற்று சாட்டர்டேவா ஹஸ்பண்டுக்கு லீவா தான் இருந்தது. நாங்க வீட்டுல தான் இருந்தோம், வேற எங்கேயுமே போகல. அன்னைக்கு ஃபுல்லாவே எங்கேயுமே போகாம எங்களால இருக்க முடியல. அதனால மதியத்துக்கு மேல கொஞ்சம் பிளான் பண்ணி ரிலையன்ஸ் போயிருந்தோம், கொஞ்சம் வீட்டுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம புது வீட்டுக்கு போறதுக்கு 1 hour கிட்ட ஆகும். நாங்க போய்கிட்டே இருக்கோம். அந்த கேப்ல நான் அந்த கிளிப்பையும் ஆட் பண்றேன், அதையும் நீங்க பாத்துட்டு வந்துருங்க. இந்த வாரம் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கு. ஸோ ஒரு நாள் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்னொரு நாள் போயிட்டு புது வீடு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லும் போது நான் மடைய ஆட்டிட்டேன். பட் சனிக்கிழமை காலையிலேருந்தே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னடா ஒரு நாளை எங்கேயும் போகாம வேஸ்ட் பண்றோமே, வாரம் ஃபுல்லா வீட்லயே இருக்கோமே, ஒரு நாள் தானே நமக்கு வெளியில போக டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தேன். டிமார்ட் போய் ரொம்ப நாள் ஆகுது, டிமார்ட்டுக்காவது போயிட்டு வந்துடலாம், ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். சரி ஓகே, டிமார்ட் போக வேண்டாம், ரிலையன்ஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அங்க வேணா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் என்னென்ன வேணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டு இருந்தோம். அப்பதான் என்னென்னமோ சொல்லி என்ன கலாச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுவறதான்னு கூட தெரியல. நீ என்னதான் லிஸ்ட் போட்டாலும் அங்க போயிட்டு 2 ஜாமான் அதிகமா தான் வாங்கிட்டு வர போற, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் பில் அமௌண்ட் போட்டுட்டு தான் வர போற, இதுக்கு எதுக்கு பில் லிஸ்ட் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் அசர்ற ஆளா நானு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஒன்னும் இல்ல, இந்த வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ற லிக்யூடு, பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான லிக்யூடு, அப்புறம் இந்த கோதுமை மாவு, சுகர், இதெல்லாமே கொஞ்சம் பல்கா வாங்குறோம் அப்படின்னா ரிலையன்ஸ்ல கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும். அதெல்லாம் எதுன்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் சுத்தமா மறந்துடுவேன். அதனால அதை எழுதி வச்சுக்கிறதே நல்லதுன்னு எழுதி வச்சுக்கிட்டேன். கிளம்புறதுக்கே 7 மணி ஆயிடுச்சு, திரும்ப வர்றதுக்கு வேற லேட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணாங்க. நான் காதலே வாங்கல, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, வந்து உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட நாங்க ரிலையன்ஸ் போயிட்டு வந்து 6 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க போனப்போ ரொம்ப கூட்டமா இருக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் கிரௌட் கம்மியாவே இருக்கு. நாங்க எப்போ போனாலும் சாட்டர்டே சண்டேல தான் போவோம். இன்னைக்கு கிரௌட் கொஞ்சம் கம்மியாவே இருந்தது. ஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாதிரி டீ கப்ஸ், அப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நிறைய ஆஃபர்ல போட்டு வச்சிருப்பாங்க. பை 1 get 1, எதை எடுத்தாலும் 99, அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாம் எப்போதுமே இருக்கிற ஆஃபர் தான். எப்போ போனாலுமே நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ இந்த ஆஃபர் எல்லாம் இருந்தது. நாங்க ரிலையன்ஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு ரீசனே இந்த பில்லோ கவர்ஸ் வாங்குறதுக்கு, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் வாங்குறதுக்கு, கர்டைன்ஸ் வாங்குறதுக்கு தான். இப்போ புது வீட்டுக்கு நமக்கு வந்து அதிகமாவே கர்டைன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த பெட்ஷீட், பில்லோ கவர்ஸ் எல்லாம் புதுசா வாங்கணும். அதெல்லாம் எங்க
கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி ஒரு கடையா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, ரிலையன்ஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்கேன், அங்க வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கையில வச்சிருக்க பெட்ஷீட் வந்து ரொம்பவே சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருந்தது. அதோட பிரைஸுமே 400 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். பட் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும், அதனால நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நம்ம இடத்த பார்க்காம வந்தா எப்படி? நம்ம வந்ததுக்கு ரீசனே அதுதான் சொல்லிட்டு இந்த கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரேக் கிட்ட வந்து அங்கேயே ஒரு 1/2 an hour சுத்தி எது எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, எத்தனை பீஸ் கொடுக்குறாங்க, நம்ம இந்த மணிக்கு வாங்கலாமா, ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே டிமார்ட்ல பார்த்த கண்டெய்னர் மாதிரியே தான் இருந்தது. அந்த பிரைஸுமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருந்தது. நம்ம இப்பதான் புது வீடு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால அங்க போயிட்டு அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மேக்சிமம் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டு வேண்டியதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க யாராவது இது வரைக்கும் ரிலையன்ஸ் எல்லாம் போனதில்லை அப்படின்னா, டைம் கிடைச்சது முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க. டிமார்ட் மாதிரி அங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் ஸ்டீல் ஐட்டம்ஸ்ல எல்லாம் buy 1 get 1, buy 2 get 1, buy 1 get 2, அப்புறம் 50% ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அரிசி எடுத்துட்டு வரதுக்கா இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, சீரக சம்பா ரைஸ் 1 கிலோ 98 rupees போட்டிருந்தாங்க. நான் பாஸ்மதி ரைஸை 1 கிலோ 120 rupeesக்கு தான் வாங்குறேன். இது ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம 1 கிலோ எடுத்துக்கலாம்னு சொல்லி அள்ளி போட்டுட்டு இருந்தேன். கரெக்டா அது வெயிட் போடும், 1 கிலோ கரெக்டா ஷார்ப்பா அள்ளி போட்டிருங்க. அதுதான் சிரிச்சுட்டே வந்திருந்தேன், எந்த அளவுக்கு ஷார்ப்பா அள்ளி போட்டிருக்கேன் அப்படின்னு. ஒரு வழியா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 போல நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிலையன்ஸ்ல நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பக்கம் கட்டிட்டு இருக்க புது வீட்டுக்கும் வந்தாச்சு. முன்னாடியை விட இப்போ ஓரளவுக்கு வேலை எல்லாமே நல்லா முடிஞ்சிருக்கு. இங்க வந்தாலே நாங்க 3 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். எங்க மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பாவுக்குமே அவ கேட்கிற ஒரு சில விஷயத்துக்கு எல்லாமே புது வீட்டுக்கு போய் நான் அந்த ரிப்ளைவை தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவளும் இந்த வீட்டுக்கு எப்போ வருவோம் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா. போன மாசம் வந்ததை விட இப்போ கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் நிறையவே நடந்திருக்கு. ஃப்ளோர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓவராலா உங்களுக்கு வீடு எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிச்சிடுறேன், பாத்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோல பால்கனில நிக்கிறப்போ மவுண்டன் வியூ தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே வியூ இந்த பக்கம் கிச்சனுக்கும் இந்த பக்கம் பெட்ரூமுக்கும் தெரியும். பார்க்கவே அழகா இருக்கும். அது பாப்பா பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், அதனால தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கிச்சன்ல ஃப்ளோர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா முன்னாடி இருந்ததை விட சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாவே தெரியுது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, பெருசா இருக்கும் கிச்சன், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவ கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா, கிச்சன்ல எது எங்க இருக்கும், அதை காணுமே இதை காணுமேன்னு அவளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம நல்லா வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்தோம். இப்போதைக்கு வீடியோல பாக்குறதுக்கு பிளாட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நான் போக போக அப்டேட் எதுவும் கிடைச்சது அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். புது வீடு பார்க்க போறோம் அப்படின்னா அங்க போயிட்டு வர வழியிலேயே பாம் ஷோர் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கதான் போய் சாப்பிடுவோம். அங்க வீக்கெண்ட்ல போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், கிரௌடும் ஜாஸ்தியா இருக்கும். பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமையெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க கிளம்புனதே 12 o'clock மேலதான் கிளம்பியிருந்தோம். ஸோ அங்கேருந்து சாப்பிட போறப்பே 3 o'clock ஆயிடுச்சு. அதனால போற வழியிலே செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது, அதுக்குள்ள போயாச்சு சாப்பிட்றதுக்கு. ஹோட்டலுக்கு போகும்போதுலேருந்தே இதுதான் மெனுன்னு நான் டிசைட் பண்ணி வச்சிருப்பேன். இருந்தாலும் அவங்க ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க, கடமைக்கு அதையும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். ஆனா ஃபைனலா ஆர்டர் பண்றது என்னமோ அந்த பிரியாணி தான். இன்னைக்கு நான் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாக்காக மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஐ மீன் அவ வந்து மட்டன் பீஸ் மட்டும் சாப்பிடுவா, ரைஸ் நான் சாப்பிட்டுப்பேன். அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட்ட ஹோட்டல் எல்லாம் ஃபிஷ் ஃபிங்கர் வந்து வேற ஏதோ ஃபிஷ்ல சொல்லியிருந்தாங்க, அது வந்து சாப்பிட எனக்கு பிடிக்கல. இது வந்து வஞ்சரம் ஃபிஷ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால ஃபிஷ் ஃபிங்கர் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் அந்த ஹோட்டல்ல ஏதோ ஸ்பெஷலா சிக்கன் தொக்கு பிரியாணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னதான் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கலான்னு வாங்கி பார்த்திருந்தோம். ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் பிரியாணியில கொஞ்சமா சிக்கன் தொக்கு ஒளிச்சு வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பேசாம சிக்கன் தொக்குலே ரைஸ் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் தான். ஆர்டர் பண்ணதெல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.